السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சபைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதர்கள் அவர்களுக்கிடையில் நடந்து கொள்ளக்கூடிய பல நல்ல வழிமுறைகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்றுத் தருகிறார். மனித வாழ்க்கை வெறுமனே வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும் உண்டானதல்ல. மனித வாழ்க்கை அல்லாஹ்வோடு எப்படி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதே போல மனிதர்கள் தங்களுக்கிடையில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த நல்ல நடைமுறைகளை கொண்டும் அமைந்திருக்கின்றன என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே கற்றுத் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து சொல்லுவார்கள். 5 காரியங்கள் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமிடத்திற்கு நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி தருவார்கள். ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹம்சுன், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமை 5 இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, முதலாவது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ரத்து சலாம், ஒருவர் நம்மிடத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதற்கு பதில் வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று கற்றுத் தருகிறார்கள். சலாத்தின் மூலமாக ஒருவருக்கொருவர் அன்பும் நேசமும் ஏற்படுகிறது. அவர் நமக்காக ஒரு துஆவை செய்கிறார். அந்த துஆவிற்கு பிரதியுபகாரமாக நீங்களும் அது போன்ற நல்லதொரு வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும், அது கடமை என்று உணர்த்தி காட்டுகிறார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பெரும்பான்மையான மக்களை பார்க்கின்ற போது சலாம் சொல்லுகின்ற அந்த சலாத்திற்கு உரிய பதில் வருகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை என்கின்ற அடிப்படையில், அதை சொல்லுவது கட்டாயம் என்கின்ற அடிப்படையில் நமக்கு முதலாவதாக சொல்லித் தருகின்ற வார்த்தை சலாத்திற்கு
விசாரியுங்கள் என்று கற்றுத் தருகிறார்கள். மனிதர்களினுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் ஆரோக்கியத்திலேயே இருந்து விடுவதில்லை. சில நேரத்தில் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான், சில நேரங்களில் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தி போய்விடுகிறது. அப்படி ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய மனிதன், அவனை போய் நீங்கள் சந்தியுங்கள், அவனுக்காக சில நல்ல வார்த்தையை அவனுக்கு சொல்லுங்கள், அவனுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், அவனிடத்திலிருந்து நீங்கள் துஆவை கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற பல்வேறு தகவல்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயாதத்துல் மரீத், நோயாளியை நீங்கள் நலம் விசாரியுங்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொல்லுவார்கள், மரணம் அடைந்ததற்கு பின்னால் இறுதி நேரத்தில் அவருடைய மரண தொழுகையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அவருடைய இறுதிச் சடங்கு என்று சொல்லுகிறோம் அல்லவா, கடைசியாக இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பயணம், அழகான ஒரு பயணம். உலகத்திலேயே அந்த பயணத்தில் துஆ செய்து அனுப்பக்கூடிய ஒரே சமூகம் இருக்கிறது என்றால் இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். நம்மை விட்டு விடைபெறக்கூடிய அந்த மனிதரிடத்தில் அழகான துஆவை செய்து அவருக்கு வேண்டிய மறுமை வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த துஆவை செய்து அனுப்புகிற அந்த பயணத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரும் என்பதை உணர்த்தி காட்டும் என்கின்ற முகமாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது நீங்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். நான்காவதாக சொல்லுவார்கள், இஜாபத்து தஅவா, யாராவது ஒரு விசேஷத்திற்காக நம்மை அழைத்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு நமக்கு அழைப்பு கொடுத்தாலோ அவர்கள் கொடுக்கின்ற அந்த அழைப்பிற்கு மரியாதை செலுத்தி நீங்கள் பதில் தாருங்கள் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ஐந்தாவதாக சொல்லுவார்கள், தஸ்மீத்துல் ஆதிஷ், மனிதன் தும்மக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது அவன் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறான் அல்லவா, அவனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைக்காக அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொல்லும் மூலமாக அல்லாஹ் உனக்கும் இரக்கத்தை திறக்க செய்வானாக, உன்மீதும் கருணை கொள்வானாக, நீ அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு அல்லாஹ் உன் மீது ரஹ்மத்து செய்வானாக என்கின்ற வார்த்தையை நீங்களும் சொல்லுங்கள். இரஹமுக்கல்லாஹ், இரஹமுக்கல்லாஹ் என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய, ஒரு முஸ்லிம் பிற மனிதனிடத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகளை 5 விஷயத்தை சொன்னார்கள் அல்லவா. அதில் மிக முக்கியமான ஒன்று இயாதத்துல் மரீத், இரண்டாவதாக சொன்னார்கள் அல்லவா நோயாளி நலம் விசாரிப்பதென்று. இது அருமையான மனித குணங்களில் ஒன்று. ஏனென்றால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைகளில் அவன் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது அதிலிருந்து யாராவது நமக்கு ஆறுதலான சில நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டார்களா என்கின்ற அந்த ஏக்கம் இருக்கும் அல்லவா. அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கும் முகமாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி தனக்குத்தானே துஆவை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா கியாமத் நாளில் மனிதனை பார்த்து இப்படி கேட்கிறார், யப்ன ஆதம் மரிதுத்து ஃபலம் தஉதுனி என்று கேட்கிறார் அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா. கியாமத் நாளில் மனிதர்களை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டு, மனிதா நான் நோயாளியாக இருந்தேன், ஃபலம் தஉதுனி, என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லை என்று கேட்கிறார். நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா மிக பெரும் வல்லமை உடையவன், அவன் எல்லோருக்கும் நோயை தீர்த்து வைக்கக்கூடியவன், அவனுக்கு நோய் என்பது ஏற்பட போவதில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, நான் நோயாளியாக இருந்தேன், ஃபலம் தஅதுனி, நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை, நலம் விசாரிக்க வரவில்லை என்கின்ற போது இந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், கைஃப அஊது பிக ஃபஅன்த ரப்புல் ஆலமீன், நீ உலகத்தை படைத்து உலகத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற போது நீ எப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்க முடியும், நீ எப்படி நோயாளியாக இருக்க முடியும், உன்னை எப்படி நான் நலம் விசாரிக்க வர முடியும், உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நலத்தை கொடுக்கக்கூடிய உன்னை பார்த்து நான் எப்படி நலம் விசாரிக்க முடியும் என்று இந்த மனிதன் தன்னுடைய இயலாமை அங்கே கேட்கின்ற போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா திரும்ப சொல்லுகிறார், அமா அலிந்த அன்ன அபதி ஃபுலானன் மரில், ஒரு மனிதன் என்னுடைய அடியான் இந்த உலகத்திலே நீ வாழக்கூடிய காலகட்டத்தில் நோயாளியாக இருந்தார், அவனை சென்று நீ நோய் விசாரித்திருப்பாயானால் அந்த இடத்தில் நீ என்னை பார்த்திருப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் நீ என்னை பார்த்திருப்பாய். என்ன காரணம்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா இதை சொல்ல வேண்டும். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் நீ போகின்ற அவருக்கு சொல்லக்கூடிய அந்த ஆறுதலில், அவருக்கு சொல்லக்கூடிய அந்த மன அமைதிப்படுத்துகிறாய் அல்லவா,
அந்த இடத்தில் உனக்காக நான் நன்மையை நான் தருகிறேன். அவருடைய மன உளைச்சலை நீ நீக்கி அவருக்குண்டான கஷ்டத்தை எல்லாம் நீ நீக்கி அதனால வார்த்தை சொன்னாய் அல்லவா, அதற்கு பிரதி உபகாரமாக என்னுடைய நன்மை உனக்கு கிடைக்கும். அதனால்தான் நீ நோய் விசாரிக்க வந்தாயா என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கேட்கிறார். அதை தொடர்ந்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளை சொல்லி தருகிறார்கள். மனிதன் நோயாளியாக இருப்பதை நலம் விசாரிப்பதும் அதோடு சேர்த்து அல்லாஹ் கேட்கிறார், மனிதா உன்னிடத்தில் நான் உணவின் தேவையில் வந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாயா என்று கேட்கிறார். இது எல்லாமே சாத்தியமில்லாத ஒன்று. அல்லாஹ்வோடு அவன் நோயாளி ஆகுவதும் சாத்தியமில்லை, அவன் உணவு நம்மிடத்தில் கேட்பதும் சாத்தியமில்லை, அவன் நம்மிடத்தில் தண்ணீர் ஆகாரங்கள் கேட்பதும் சாத்தியமில்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனுக்கு உணர்த்தும் முகமாக இந்த வார்த்தையை சொல்லி சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாயா என்ற போது இந்த மனிதன் கேட்கிறார், ரப்பே நீதானே எல்லாருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறாய், அப்படி இருக்க நீ எப்படி என்னிடத்திலே உணவு தேடி வந்திருக்க முடியும், நான் எப்படி உனக்கு உணவை கொடுத்திருக்க முடியும், உலகத்தார்களுக்கெல்லாம் நீதானே ரப்பாக இருக்கிறாய் என்ற போது அல்லாஹ் திரும்பவும் சொல்லுகிறார், என்னுடைய அடியான் பசித்து வந்தான், என்னுடைய அடியான் கஷ்டத்திலே வந்தான், அந்த கஷ்டத்தை நீ அன்றைய தினம் தீர்த்து வைத்திருப்பாயானால் அந்த இடத்தில் அதற்குண்டான நன்மையை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இரண்டாவதாக சொல்லிவிட்டு இதே போன்று தொடர்ந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீர் கேட்டு வந்திருக்கிறான், தண்ணீர் கேட்டு வந்தான், அந்த தண்ணீரை கொடுத்தாயா என்று மனிதன் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இதையெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுத்திருப்பாயானால், ஒரு நோயாளியை நலம் விசாரித்திருப்பாயானால், உணவு கேட்டு வந்தவனுக்கு உணவு கொடுத்திருப்பாயானால், நீர் கேட்டு வந்தவனுக்கு அவனுடைய தாகத்தை நீ தீர்த்து வைத்திருப்பாயானால் அந்த இடத்தில் நீ என்னை பார்த்திருப்பாய், என் மூலம் கிடைக்கப் பெறுகின்ற பல்வேறு நன்மைகளை நீ பெற்றிருப்பாய் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி ஓமை சொல்லி விளக்கி கொடுப்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை சொன்னதோடு நிறுத்தவில்லை. பல்வேறு கட்டங்களில் நோயாளியாக இருப்பவர்களை சந்தித்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு யூத சிறுவர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு யூத சிறுவர், அந்த யூத சிறுவர் அவன் நோயாளியாக இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை சென்று நோய் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அவன் சக இனத்தை சார்ந்தவன் அல்ல, ஈமான் கொண்டவன் அல்ல, ஒரு யூதனாக இருக்கக்கூடிய ஒரு யூத சிறுவனை தன்னிடத்தில் பணியாற்றிய அந்த பணியாளனை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க சென்ற போது அவனுடைய அருகிலே உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள், அவனிடத்திலே நலம் விசாரிக்கிறார்கள். அவனுக்கு அருகிலே அவனுடைய தந்தையும் உட்கார்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவன் யூதனாகவும் இருக்கிறான் அல்லவா, அவன் அந்த யூதத்திலேயே இறந்துவிடக் கூடாது என்பதையும் கண்ணும் கருத்துமாக இருந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க சென்று அந்த இடத்தில் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், கலிமாவை சொல்லிக்கொள் என்று அந்த இடத்திலே நீ முஸ்லீமாக மாறிவிடு என்கின்ற அந்த வார்த்தையை சொன்ன போது நோயிலே அகப்பட்டு கொண்டு படுத்த படுக்கையிலே இருக்கக்கூடிய சிறுவன் தன்னுடைய தலைமாட்டிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிறான், தன்னுடைய தந்தை அங்கே உட்கார்ந்திருக்கிறார், அவர்களுடைய முகத்தையும் பார்க்கிறார். இங்கே யாருக்கு கட்டுப்படுவது என்று பார்த்தபோது அந்த யூத தந்தை சொல்லுகிறார், அத்திஅ அபுல் காசிம், நீ அபுல் காசிம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தை உன்னிடத்தில் சொன்னார்களோ அதை கட்டுப்பட்டு விடு, நீ நல்ல முறையிலே அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள் என்று அந்த இடத்திலே சொன்ன போது அந்த சிறுவன் கலிமாவை சொல்லி இஸ்லாமத்திற்குள்ளே வந்து விடுகிறார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்த அந்த சிறுவன் நரகத்திற்கு போக விடாமல் நான் அவனை காப்பாற்றி கொடுத்தான் அல்லவா, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த இடத்திலே துஆ செய்துவிட்டு வருகிறார்கள். என்றால் வெறுமனே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை மட்டும் இந்த உலகத்திற்கு இஸ்லாத்திலே கற்றுக் கொடுக்கவில்லை. நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய சக மனிதர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர் கஷ்டத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் நோயிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூட
கவனித்தவர்களை சரியான முறையில் கவனிக்க வேண்டும் என்பதையும் கூட அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் அவர்கள் நடந்து காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று நம்மை சார்ந்த எத்தனையோ நபர்கள், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் தனித்தனியாக இருக்கக்கூடிய இடங்களில் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம். அவர்களுக்கென்று ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடியவனோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில் தான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற அருங்குணத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்பித்து தருகிறார்கள். நோயாளியை போய் சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். போய் ஆறுதலான வார்த்தை சில பேர் சொல்லுவார்கள். சில பேர் நோயாளியை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படி வந்துருச்சா, நீங்க இப்படிலாம் இருந்துக்கிடுங்க, இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா இதை விட பெருவர ஆபத்தெல்லாம் உங்களுக்கு வந்துவிடும் என்று அவருக்கு கொஞ்சம் இருக்கிற பயத்தையும் கொஞ்சம் கூடுதலாக மாற்றி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கிறவரை ஒரே வருஷத்துல ஊட்டாக்குற மாதிரி சில நேரம் போய் பேசுகிறோம் அல்லவா. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன வார்த்தை அங்கே சொல்ல வேண்டும் என்று கற்றுத் தருகிறார்கள். லா பஸக ஊருன் இன்ஷா அல்லாஹ், பரவாயில்லப்பா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, எந்த கஷ்டமும் வராது, உனக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை தருவான் என்கின்ற நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தையை போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயது முதிர்ந்த ஒரு நோயாளி இடத்திலே காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன உடனே அங்கே இருந்தவர் சொன்னார், காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது, இந்த காய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நான் அந்த காய்ச்சல்லையே அவர் கபர் வரைக்கும் போயிடுவார், மோதல் போயிடுவார், அந்த அளவுக்கு இருக்குது. இவர்கிட்ட போய் லாபரசத்தை இன்ஷா அல்லாஹ் நல்லா இருப்பா நல்லா நாடுனா அப்படின்னு போய் சொன்னா சரியா இருக்குமா என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மரணப்படுக்கையில் படுத்திருப்பவரை பார்த்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஏனென்றால் அது அவருக்கு அடுத்த கட்டத்திற்கு போகும் அல்லவா. கபருடைய வாழ்க்கையை கூட அது செழுமையாக ஆக்கி வைக்கும். அவர் ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே மீண்டும் நல்ல ஆரோக்கியம் கிடைத்து வாழ்ந்தாலும் அது நல்லதை தரும், அல்லது அந்த ஆரோக்கிய குறைவிலே மரணம் அடைந்தாலும் அவருக்கு நல்லதை தரும். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை லா பஸக ஊருன் இன்ஷா அல்லாஹ், இந்த ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள், அவருக்கு மனதில் ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், நோயாளிக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அல்லவா, அந்த கஷ்டத்தை அவராக தீர்த்து வைப்பது நாம அதற்காக துஆ செய்வது. ஏதாவது ஒரு இடத்துல கையில வலியோ அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அபுல் ஆஸ் என்கின்ற தோழருக்கு சொல்லுகிறார்கள். அந்த தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வலியாக இருக்கிறது என்று ஒரு இடத்தை சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியை தன்னிடத்தில் சொல்லி வந்த அந்த தோழருக்கு சொல்லுகிறார்கள், லஅயதக், உன்னுடைய கையை எந்த இடத்திலே வலி ஏற்படுகிறதோ அந்த இடத்திலே கையை வைத்துக் கொண்டு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை 3 முறை பிஸ்மில்லாஹி என்று சொல். ஒரு இடத்துல கையில வலி வந்திருக்கு, அல்லது காலில் வலி வந்திருக்கிறது, அல்லது உடலினுடைய எந்த பாகத்தில் வலி வந்திருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த இடத்தில் கையை வையுங்கள், பிஸ்மில்லாஹ் என்று 3 முறை சொல்லிவிட்டு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உராதிரு, எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தீங்கிலிருந்து ரப்பே உன்னுடைய வல்லமையின் மூலம் நான் பாதுகாப்பை தேடுகிறேன். எனக்கு வலி இருக்கிறது, எனக்கு கஷ்டம் இருக்கிறது, இதன் மூலம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயமும் எனக்கு இருக்கிறது, இந்த தீங்கிலிருந்து எனக்கு பாதுகாப்பை தருவாயாக என்கின்ற இந்த துஆவை 7 முறை நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த தோழருக்கு சொன்ன போது அந்த தோழர் சொல்லுகிறார், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்து விட்டால் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லாதவர்கள் நபித்தோழர்கள். அவங்களுக்கு சந்தேகம் வராது. இன்னைக்கு போய் நம்ம எதையாவது சொன்னா நம்ம அறிவுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு தான் கேள்வி கேட்டுக் கொண்டிருப்போம். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஅல்து ஃபஅத்ஹபல்லாஹு மா கான பிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா, பிஸ்மில்லா என்று 3 முறை சொல்லுங்கள், 7 முறை அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உராதிரு என்ற இந்த
வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்ததை போல நான் சொன்னேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபஅத்ஹபல்லாஹு மா கான பி, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விட்டார். அதற்கு பின்னால் எனக்கு கஷ்டம் வரவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நீக்கி விடுகிறார். நோய் வருவது கூட ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக வருவதில்லை. அது கூட சில நேரங்களில் ரஹ்மத்தாக வந்து அமைகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் பிறப்பதற்கு முன்னால் சில நேரத்தில் நமக்கென்று ஒரு உயரிய அந்தஸ்தை வைத்திருக்கலாம். அந்த அந்தஸ்து எந்த அளவுக்கு வைத்திருக்கலாம் என்றால், உலகத்தில் வந்ததற்கு பின்னால் விடிய விடிய நாம் தொழுதிருந்தாலும் கூட, பகல் முழுவதும் நோன்பிருந்திருந்தாலும் கூட அந்த அந்தஸ்தை நம்முடைய அமல்களால் அடைந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு உயரிய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கலாம். எவ்வளவு வணங்கினாலும் கூட அந்த அந்தஸ்தை அடைய முடியாத அளவிற்கு ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருந்து இவர்களுக்கு அந்த அமல்களை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அல்லவா அந்த அந்தஸ்து, அந்த மரியாதை அவன் கொடுத்தாக வேண்டும். அப்ப அந்த மரியாதைக்குரிய இடத்திற்கு அவனை கொண்டு போய் வைக்க வேண்டுமானால் 3 விதமான சோதனைகளுக்கு அவன் உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு சோதனை அவனுடைய உடலில் சோதிக்கப்பட வேண்டும், அல்லது அவனுடைய பொருளிலே சோதிக்கப்பட வேண்டும், அல்லது அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களிலே சோதனை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த 3 சோதனைகளுக்கு அவன் உட்படுத்தப்பட்டு, ஒன்று உடல் சோதனை, நோயை கொடுத்திருக்கலாம், அல்லது அவனுடைய வருமானத்திலே ஏதாவது குறைவு ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தி பணத்தால் பொருளாதாரத்திலே சோதனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளின் மூலமாக கஷ்டங்களையோ அல்லது வேற ஏதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி கொடுத்து அந்த கஷ்டங்களை எல்லாம் உள்வாங்கி தாங்கிக் கொள்கிறான் அல்லவா, கடுமையான பொறுமை. அப்படி பொறுமையோடு வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடைசியாக கொண்டு போய் அந்த உயரிய அந்தஸ்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை சென்று சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டும், அவருக்கு எப்படி ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்கின்ற செய்திகளையும், அப்படி சொல்வதால் நமக்கு கிடைக்கின்ற பல்வேறு விதமான பலன்களையும், நமக்கு ஏற்படக்கூடிய நோயை சகித்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் உயர்தரமான பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்கின்ற செய்தியும் நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்படி உயரிய குணமுடையவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அத்தனை பேரும் ஆக்கியவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாஅத்தார்களே, நமது